பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இவ்வாலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக்கும் வண்ணமாகவும் ஞானப்பாட்டு 315 பாடுவோம். 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர் என்ற 315வது ஞானப்பாட்டை பாடுவோம். நாற்பது நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டு வென்றீர். ஏற்றில் வெயில் குளிராய் காட்டு மேருகான் துணாய், பஞ்சமுமாக்கு தாரை கல்லுமாக்கு பஞ்சனை. உம்மை போல நாங்களோ லோகத்தை வெறுக்கவோ, உபவாசம் பண்ணவோ ஜெபிக்கவோ கற்பியோ. சாத்தான் சீரியெதிர்க்கோ போதேம் தேவமாவியாய், சோதிடாம காத்திடோ வென்றீரே நீராவனாய். அப்போதெங்கள் ஆவிக்கோ மாசமாதானம் உண்டா, தூத கூட்டம் சேவிக்கோ பாக்கியவான்கள் ஆகுவோ. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். திரியேக பிராபனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் மூலம் ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி பரிசுத்தமாய் நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்தருள வேண்டுமென்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட மாறி மாறி வாசிக்கும்படியான தெரிந்து கொண்ட சங்கீதம் 91 1 முதல் 10 வசனங்கள். சங்கீதம் 91 1 முதல் 10 வசனங்கள் மாறி மாறி வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலன் காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே. ஆமென்.
மீண்டும் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் தேவ ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கீர்த்தனை 147 பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமஸ்லாக்கியமே என்ற 147வது கீர்த்தனையை பாடுவோம். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்தோ உன்னை அணுகினதே. உன் தேவன் உன் தாவரமே, அது ஒரு காலத்தோ உன்னை அணுகினதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே நிறுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே நிறுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே
கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானிக்கும் முதலாவது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். ஓ உன்னதமானவரே, மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிலையில் தங்கி இருப்பார். கர்த்தரின் அடைக்கலம் என் கோட்டை, நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் கடவுள் என்று சொல்லுவேன். அவர் உன் வழிகள் எல்லாம் உன்னை பாதுகாப்பார். அவர் உன்னை குறித்து தாம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ இப்போது எப்போதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமென். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனை போல கடவுளே பாவிகளாக இறங்கியலும் என்று 48வது ஞானப்பாட்டின் மூலம் கெஞ்சி கேட்போம். வாருங்கள். மாசற்ற ஆட்டுக்கோட்டே, நீ சிலுவாயில் தொங்கி கடன் யாவும் செலுத்தி இரக்கத்தாலே பொங்கி பொல்லாப்பை சவால் வென்றே பொல்லாருக்காக சென்றே மாசற்ற ஆட்டுக்கோட்டே, நீ சிலுவாயில் தொங்கி கடன் யாவும் செலுத்தி இரக்கத்தாலே பொங்கி பொல்லாப்பை சவால் வென்றே பொல்லாருக்காக சென்றேன் மாசற்ற ஆட்டுக்கோட்டே, நீ சிலுவாயில் தொங்கி கடன் யாவும் செலுத்தி இரக்கத்தாலே பொங்கி பொல்லாப்பை சவால் வென்றே பொல்லாருக்காக சென்றேன். நீ சமாதானம் பராபர் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் கொள்ள எவனும் கெட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 60வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள்.
யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் கதியும் பங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மையார். தேவாட்டு கோட்டைதான், தேவாட்டு கோட்டைதான். யானானிக்கு கண்மாலை, யாரென் திட நம்பிக்கை, குற்றத்தாய் சுமந்தோர் யார், தேவனே சந்தனதான். தேவாட்டு கோட்டைதான், தேவாட்டு கோட்டைதான். என் பிரான பலம் யார், ஆத்துமாத்தின் சாரம் யார், யாரால் பாவி நீதேமா, யாரால் தேவ பிள்ளை நான். தேவாட்டு கோட்டைதான், தேவாட்டு கோட்டையா. கஸ்தியில் சகாயர் யார், சாவின் சாவு எனக்கா, என்னை தூத கூட்டத்தே சேர்ப்பதால் நான் சாகையில். தேவாட்டு கோட்டைதான், தேவாட்டு கோட்டைதான். இயேசுதான் என் ஞானமே, அவர் என் சங்கீதமே. நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள். தேவாட்டு கோட்டையாய், தேவாட்டு கோட்டையாய். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய கடவுளே, உம்முடைய திருக்குமாரன் தமக்கு வந்த சோதனைகளை எதிர்த்து வெற்றி அடைந்தது போல, நாங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பும் கொடிய எதிரியின் மீது வெற்றி பெற உமது வரகரத்தை நீட்டி எங்களுக்கு உதவி செய்தல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்ற தரசாலைகள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஒரு சந்தியின் முதலாவது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி அது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய. இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதி எரேமியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 வரை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டோடுகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐப்பிராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசீரியாவுக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும்
எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தர் தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தர் நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கர்த்தர் நீர் பரிசுத்தர். ஆமென். இன்றைய நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி அது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 6:1 முதல். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாக பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய பலத்திடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாயும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாயும் தண்டிக்கப்பட்டவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாயும் துக்கப்படுகிறவர்களாக காணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாயும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐசியவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகல விதத்திலும் சகலத்தையும் உடையவர்களாயும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்ற திறமைத்து காப்பாராக. ஆமேன். கர்த்தர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் கடவுள் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிலிருந்து விடுவிப்பார். என் நீதியின் கடவுளே, நான் கூப்பிடும் போது எனக்கு மறுமொழி அருளு. ஆமென், ஆமென், இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான்.
உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பதே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரா. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரா. நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கிறேன். அது ஒன்றான குமாரனாகும் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கல்வியிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்து துழித்திருந்தார். பரம்பரத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை வளர்விட்டிருக்கிறார். அடுத்தது ஜூன்லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நம்ம இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கெல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாத வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக, கிருபைகளுக்காக, பிறந்த நாட்களுக்காக, திருமண நாட்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாரி ஜபத்துக்கு ஆதாரமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 249 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை பாடுவோம். அதிசயங்கள் எல்லா இடமும் செய்யும் கர்த்தாவை வாக்கினால் இருதயத்திலேயும். அதிசயங்களாய் எல்லா இடமும் செய்யும் கர்த்தாவை வாக்கினால் இருதயத்திலேயும் துதியுங்கள் அவர் நாம் ஜென்மித்த நாளே முதலே மட்டுக்கும் இரக்கம் செய்தாரே. மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசிர்வதிக்கூடியவரே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின உமது கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக கொடான கொடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே இம்மட்டுமா எங்களை கண்ணின் கருவிலையைப் போல பாதுகாத்தவர். இந்த அருமையான கோடை காலத்திலும் ஆண்டவராக நீதாமே உமது கரத்தை நீட்டி எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் கேட்கிறோம். விசேஷமாக பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அது கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவராக நீதாமே சிறு பிள்ளைகளை தொட்டு அரவணைத்து ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவர், சரீரத்தில் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்று ஆண்டவராக இந்த கிருபையில வாழ உதவி செய்யலாம். விசேஷமாக தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் தேர்வுகளிலே அதிகமான மதிப்பெண்களை பெறுவதற்கு ஆண்டவராக ஞாபக சக்தியை கொடுத்து, படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து, முதல் தரமான பிள்ளைகளை விளங்குவதற்கு உதவி செய்யணுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தன்ராஜா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவன் சுகம்பலத்தை தந்தலும். டேனியல் தங்க பிரகாசன் நேசகுமாரி தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை அவர்களை தாங்கட்டும். பாப் லாசர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் உதவி செய்த ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாத்தலும். டாக்டர் கனகராஜ், திருமதி ஜெயின் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட சரீர சுகவீனத்தின் மத்தியில் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி செலுத்து. ஆண்டவர் அக்னிதாமே ரெவரன் சாம் வி ஐயாசாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்தலும், கையிட்டு செய்யக்கூடிய பிரயாசம் பலங்களை வாக்கி செய்தலும். அருமையான அடியார் டாக்டர் ஜெயபாலுக்காக அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். திருமதி பாக்கியம் ஜேம்ஸ் அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபையினுடைய ஆஸ்வாதம் அவர்களோடு கூட தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான மக்கள் ஒவ்வொருவருக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவராக உமது கிருபை அவர்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமா கேட்கிறோம். விசேஷமாக அருமையான சிறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நிதாமை மட்டுமாய் பாதுகாத்த ஆண்டவர். விசேஷமாக யூனிஸ் ஞானப்பிரியாக்காக வேண்டிக் கொள்கிறோம். நேயனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கெரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நிதாமே ஜோகன் சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கெசியாவை உமது கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவராக நிதாமே இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஈயனுக்காக ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவராக உமது கிருபை நிமித்தமாக வழிநடத்தி பாதுகாக்க வேண்டுமா கேட்கிறோம். விசேஷமாக சரீரத்தில் சுகவீனப்பட்டு ஆண்டவராக நிதாமே கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆண்டவராக நிதாமே பரிபூர்ணமான சுகத்தை பெற்ற வர்லினா ஜெர்லினுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நிதாமே அற்புதங்களின் தேவன், அற்புதங்களை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தலும்.
விசேஷமாக வியாதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அதை கற்று ஒப்படுகிறோம். திருமதி ராஜகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே இம்மட்டுமாய் பாதுகாத்த ஆண்டவர், பராமரித்தவர், வழிநடத்தினவர், தொடர்ந்து உதவி செய்தலும். திருமதி மங்களம் வில்லியம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக உமது ஆஸ்பத்திரி கரம் தாங்கட்டும். ஆண்டவராக நீதாமே லத்தாஃபனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் உதவி செய்த ஆண்டவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸை ஆண்டவராக நீதாமே ஆஸ்வதித்து பரிபூர்ணமான ஜீவனை சுகத்தை பலத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நெல்சன் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக உமது கிருபை அவரோடு கூட தங்கி இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான மக்கள் ஒவ்வொருவரும் அது கத்தில் ஒப்படுகிறோம். விசேஷமாக டாக்டர் ஜெயச்சந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே மீண்டுமாக ஐசியூவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் கேட்கும்போது, ஆண்டவராக நீதாமே என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி எங்களை கேட்கின்றீர். ஆண்டவராக உண்மை நாங்கள் நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். பரிபூர்ணமான சுகத்தையும் பலத்தையும் பெற்று ஆண்டவராக நீதாமே வீடு திரும்புவதற்கு உதவி செய்யணுமா கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே இம்மட்டுமாய் பாதுகாத்த ஆண்டவர், பராமரித்தவர், வழி நடத்தினவர். விசேஷமாக மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களையும், தொலைதூரத்திலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டன் சாமுலுக்காகவும் ஆண்டவராக நீதாமே அவருடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருண் கால்டனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய மகனுக்காக மகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எழுதக்கூடிய தேர்வுகளும் அது கரம் கூட இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாங்கள் மீண்டும் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக வந்திருக்கின்றோம். உமது ஆஸ்வாத்திய கரமைகளை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பே வரலாம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் இன்று சதாகால் தங்கியிருப்பதாக. ஆமீன். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் கர்த்தருடைய செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாகவும் ஞானப்பாட்டு 206 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். தேவ கிருபையை தேட நீ போராடி கொண்டிரு, ஆவி பாரமின்றி ஏற நன்றாய் ஜாக்கிரதைப்படு என்ற 206வது ஞானப்பாட்டை 1 முதல் 4 கவிகள் பாடுவோம். வாசல் மிகவும் இடுக்க தாழ்மையாகி உட்பாடு ஜீவனின் வாழி நேருக்க லோக நேசத்தாய் வீடு சேவகத்தில் பின் வாங்காம ரோஜையாத்து கோட்பாடு பேயது தாழ்த்தளராம நின்று ஏங்கி கொண்டிரு. பக்தி முழு லோகத்துக்கு உன்னை நீங்களாக்கவே பார்த்துக்கொள் பாங்கேட்டேருக்கு நேச சுவாமி கேட்காதே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது ஆதியாகமம் புத்தகம் 22வது அதிகாரம் முதல் 14 வசனங்கள். ஆதியாகமம் 22 முதல் 14 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான்.
அப்போது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாய் இருக்கிற ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டளையை எடுத்துக்கொண்டு தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியை எடுத்துக்கொண்டு கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகப்பனுக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கைகளை நீட்டி கத்தி எடுத்தான். அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்போது அவன், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றான். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. மண்டலம் முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. மண்டலம் முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. அனுப்பித்தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பித்தாரும் பரிசுத்த ஆவி அந்தகாரத்தை நீக்கிவிடோ, அந்தகாரத்தை நீக்கிவிடோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. வல்லமை தாரும் பெலமோ மருளோ, வல்லமை தாரும் பெலன் அருள் வரம் தந்தம்மை அபிஷேகியோ, வரம் தந்தம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோக
எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் கூட்டிச்சேர்த்துக்க தேவரீ. எங்களுடைய பசுத்த வசனத்திலே பசுத்தமைக்க வசனமே சத்திய சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகளே, திருச்சபையாரே, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான நண்பர்களே, ஒரு சந்தியின் முதலாவது ஞாயிறு, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சோதனையை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் சீரியஸில் மத்திய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1-11 வசனத்தை இயேசுக்கு வந்த சோதனையை குறித்து நாம் பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையும் சோதனைகள் குறித்து நாம் பார்க்கும்போது பி சீரியஸில் சொல்லப்பட்டக்கூடிய சோதனையுடைய வாரம் என்னவென்று சொன்னால், இப்போ வாசி கேட்ட ஆபிரகாமின் சோதனை. இது ஒரு மிகவும் கடினமான ஒரு அருளுரை பகுதி. அதுவும் இதில் கிறிஸ்தவர்களுக்கு அருளுரை கொடுப்பது என்பது மிகவும் கடினமானது. இங்கே மனுக்குலம் என்பது ஈசாக்குக்கு உவமானமாய் சொல்லப்படுகிறது. ஆடு என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு உவமானமாய் சொல்லப்படுகிறது. ஆகவே மனுக்குலத்துக்காக கிறிஸ்து பலியாக்கப்பட்டார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. அவர் ஒரே தரம் நமக்காக பலியாக்கப்பட்டார் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் ஈசாவுக்கு என்ன செய்யப்பட்டது? ஆபிரகாம் ஈசாக்கு என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழ்ந்தார்களா என்று சொன்னால் சரித்திர சான்று உண்டு. ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய மனிதர் வாழ்ந்தார் என்பதற்கு சரித்திரம் உண்டு. ஆகவேதான் வேத அறிஞர்கள் சொல்வார்கள், ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து சான்றுகள் உண்டு, ஆகவே அவைகள் உண்மைகள் என்று சொல்வார்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் சான்றுகள் அதிகமாக இல்லை என்று சொல்லப்படுவோம். இது ஒரு உவமையாக கொள்ள வேண்டும். இது நமக்கு ஒரு ஆன்மீக உண்மையை சொல்லுகிறது. எந்தவித ஆன்மீகத்தை நமக்கு சொல்லுகிறது என்றால், அதுக்கு முன்பாக நாம் பார்க்க வேண்டியது எதை சொல்லவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக கருத்தில் எதை சொல்லவில்லை? முதலாவது, இது கடவுளை பற்றி கூறக்கூடிய உவமை அல்ல. வேத அறிஞர்கள் சொல்வார்கள், எப்படி யோபுக்கு சாத்தான் கடவுளிடத்தில் போய் அவனை சோதிக்கணும்னு கேட்டானோ, அதை போல கடவுளிடத்தில் சாத்தான் போய், நீ ரொம்ப அதிகமாக நேசிக்கின்றீரே ஒரு மனிதன் ஆபிரகாம், அவன் உம்மை எப்படி நேசிக்கிறான் என்பதை சற்று சோதித்து பாரும் என்று சொல்லி, இது ஆபிரகாமுக்கு வந்த சோதனை அல்ல, இது கடவுளுக்கு வந்த சோதனை என்று சொல்லி சில வேத அறிஞர்கள் சொல்வார்கள். இங்கு அதெல்லாம் தவறு. கடவுள் மனிதர்களை சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆகவே சோதனை என்பது கடவுளால் நமக்கு வருவதல்ல, நாம் செய்யக்கூடிய பாவங்களின் நிமித்தமாக நமக்கு சோதனைகள் வருகிறது. ஆகவே கடவுள் மனிதர்களை ஒரு விளையாட்டு பொருளை போல நினைக்கிறதல்ல. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு பொருளை எடுத்துக்கோ, அந்த பொருளை எடுத்து தூக்கி போடும், தூக்கி விளையாடும், அதுக்கு வேணும்னா அதுக்கு அட்டி பிடிச்சிக்கும், இல்லைன்னா அது கொண்டு போய் தண்ணியில் முக்கி எடுக்கும். அப்படி ஒரு குழந்தை ஒரு பொம்மையை எப்படி ஆட்டி படைக்கிறதோ அதை போல கடவுள் மனிதனை ஆட்டி படைக்கிறார் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. அதற்காக இந்த உவமை சொல்லப்படவில்லை. 2வது காரியம், இது ஒரு பலியை பற்றி சொல்லக்கூடிய உவமையும் அல்ல. ஏன் பலினா, நரபலி கேட்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. கடவுள், நமது ஆண்டவர் அப்படிப்பட்ட கடவுளை சொல்லவில்லை. 2 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் போது, ராஜா என்ன செய்கிறான்னு சொன்னா, அலங்கத்தை கட்டுவதற்காக தன் சொந்த குமாரனை பலியிட்டு அதற்கு பிறகு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். அதற்காக அது சொல்லப்படவில்லை. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு புதுசாக ஒரு வாகனத்தையோ இல்லை புதுசாக வீடு கட்டினாலோ என்ன செய்வாங்கன்னா, நரபலி கொடுக்கக்கூடிய காலங்களில், ரத்தத்தை கொடுக்கக்கூடிய காலத்தில் இப்போ எலுமிச்சம்பழத்தை வச்சு அதில் குங்குமத்தை வைத்து அது ரத்தத்தை போல அது சிந்தப்பட்டு இதை போல ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், தீ கடக்க பண்ணுவதும் கர்த்தருடைய சித்தம் அல்ல. தீ கடக்க பண்ணுவது நியாயாதிபதி புத்தகம் 11வது அதிகாரத்தில் எப்தா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி, தன்னுடைய சொந்த மகளை பலியிடுகின்றான். இந்த சம்பவம் குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சொந்த சகோதரரால் வெறுக்கப்பட்ட எப்தா அவனை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு தலைவராக இரு என்று சொல்லி ஊர் ஜனங்கள் கேட்கின்றார்கள். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் தானே என் குடும்பத்திலேருந்து என்னை பிரித்து எடுத்தீங்க, பிரித்து அனுப்பிச்சி விட்டீங்க, இப்போ வந்து கூப்பிடுறீங்களே, எதற்காக கூப்பிடுகின்றீர்கள்? இந்த ஜனத்தில் விடுதலைக்காக போருக்கு நீ சென்று எங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று சொல்லும்போது, இவன் மிஸ்பாபிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் ஜெபித்து, ஆண்டவரே நான் வெற்றி பெற்றால் என் வீட்டிலேருந்து எது முதல்ல வருதோ அதை உமக்கு நான் என்ன செய்கின்றேன், பலியாக செலுத்துகிறேன் என்று சொல்கின்றான். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போனால் முதல்ல எது வரும்? ஆமாம், அதுதான் வரும். ஆனால் இவன் வெற்றி பெற்று வீட்டுக்கு போகும்போது முதல்ல யார் வந்தது என்று சொன்னால், தன் மகள் பாடிக்கொண்டு தகப்பனுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக வருகின்றாள். அப்போது இவன் புலம்புகின்றான், என் மகளே ஏன் எனக்கு இப்படி செய்தாய்? என்னப்பா செஞ்சேன்? நான் கடவுளிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். என் வீட்டிலேருந்து எது முதல்ல வருதோ அதை சர்வாகன தகன பலியாக, பேர்ன்ட் ஆஃபரிங், முழுவதுமாக எரித்து கடவுளுக்கு பலி செலுத்துவது நான் ஒன்றை செலுத்த வேண்டுமே என்று சொல்லும்போது அவள் சொல்கின்றாள், என் கன்னிகை நிமித்தமாக நான் 3 மாதம் என் தோழிகளோடு போய்விட்டு வருகின்றேன், அதுக்கு பிறகு நீங்கள் சொல்றதை செய்யுங்க. நடைபெறுவது என்ன? 3 மாதம் கழித்து தன் மகளை பலியிடுகின்றான் என்று சொல்லப்படுகிறது. இந்த பலி கேட்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல என்பதற்காக தான் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. 3வது காரியம், முதல்ல கடவுள் விளையாட்டு பொருளை போல நம்ம பார்த்து விளையாடுறவர் இல்லை. 2வது காரியம், பலி கேட்கக்கூடிய ஆண்டவர் இல்லை. 3வது காரியம் என்னன்னு சொன்னால், இந்த சண்டே ஸ்கூலில் இந்த கதையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீங்களாம் கீழ்ப்படியணும், நீங்களாம் கீழ்ப்படியணும். பாருங்கள், ஆபிரகாம் பலி செலுத்துறதுக்காக ஈசாக்கை கூட்டிட்டு போகும்போது ஈசாக்கு அப்படியே அவர் பின்னாடி போனார். அதை போல் நீ நீ வந்து கீழ்ப்படியணும், அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், அம்மாவுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். கடவுள் என்ன சொல்கிறாரோ அதற்காக கீழ்ப்படிங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கடவுள் ஒரு விளையாட்டு பொருளை போல நம்மை பார்க்கிறவர் அல்ல, பலி கேட்கக்கூடிய ஆண்டவர் அல்ல, கீழ்ப்படிதலுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு காரியங்கள். அப்படி என்று சொன்னால் இது எதற்கு தான் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது? இதனுடைய பகுதியினுடைய அர்த்தம் என்ன? இந்த உவமையினுடைய மைய கருத்து என்ன? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எப்படி காட்டுகின்றார் என்பதுதான் சொல்லப்படுகிறது. 12வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். என்ன சிறப்பு அம்சம்? ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு என்று சொல்லி தனக்கு முன்பாக இருந்த எல்லாவற்றையும், தன்னுடைய பெற்றோர்களையும் தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய உறவினர்களையும் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு அவன் வந்து கொண்டிருக்கின்றான். இப்படி எல்லாவற்றையும் தியாகம் செய்த ஒரு ஆபிரகாம் கடந்த காலத்தை தியாகம் செய்தது, அதுதான் சிறப்பு. கடந்த காலத்தை தியாகம் செய்தான். ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 22வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எதிர்காலத்தையும் அவன் தியாகம் செய்கின்றான். தன்னுடைய எதிர்காலம் யார்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆதியாகமம் புத்தகம் 15வது அதிகாரத்தில், என் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கக்கூடிய எலியேசுடைய பையனை அவன் சுதந்திரவாளியாக திரிந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்ல, இல்லை உனக்கு ஒரு கர்ப்பப்பிறப்பு பிறக்கும், அதுதான் சுதந்திரவாளி என்று சொல்கிறார். இந்த சூழ்நிலையில தான் இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கின்றார். அந்த குழந்தையை கர்த்தருக்கு கொடுக்கின்றார். கடந்த காலத்தை தியாகம் செய்தார். இப்போது எதிர்காலத்திலே காத்து கொண்டிருந்த சந்ததி என்று சொல்லக்கூடிய அந்த சந்ததியையும்
இவர் தியாகம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். சார், இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்று சொன்னால், விசுவாசத்துக்காக எனது வாழ்க்கை, வசதி, படிப்பு எல்லாவற்றையும் துறந்து நான் ஆண்டவருக்காக வந்தோம் வருகிறோம் என்று கூறுவது பூர்த்தியாகவில்லை. எனது எதிர்காலத்தையே நான் தியாகம் செய்ய வேண்டும். இன்று உனது ஈசாக்கு யார்? சிலருக்கு பதவி என்ற ஈசாக்கு உண்டு, சிலருக்கு பட்டம் என்று சொல்லக்கூடிய ஈசாக்கு உண்டு, சிலருக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஈசாக்கு உண்டு, சிலருக்கு வீடு வாசல் சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஈசாக்குகள் உண்டு. பலருக்கு பல்வேறு விதமான ஈசாக்களை வைத்திருப்போம். அதை பலியிடுவதற்கு கர்த்தர் இந்த நாளிலே உன்னை கேட்கின்றார். இது ஆபிரகாமுக்கு வந்த சோதனை. அது ஆபிரகாமுக்கு ஒரு வேதனை தான். ஆனால் ஆபிரகாமுடைய சோதனை அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு போதனை. அந்த போதனை, ஆபிரகாமுடைய சோதனை, அதை என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதை சாதனையாக மாற்றிக் கொள்ளுகின்றார். ஆபிரகாமுடைய சோதனை அது நமக்கு போதனை, அதை ஒரு சாதனையாக மாற்றி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இன்று எனக்கு வரக்கூடிய சோதனைகளை நான் சாதனைகளாக மாற்றிக்கொள்கின்றேனா? ஆபிரகாமுடைய சோதனை விசுவாசத்துக்கு ஒரு சவால். ஆபிரகாமுடைய சோதனை விசுவாசத்துக்கு ஒரு வெற்றி. ஆபிரகாமுடைய சோதனை விசுவாசத்துக்கு ஒரு பாடம். இந்த ஆபிரகாமுடைய சோதனை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாடம். இங்க வேதத்தில் வாசித்தான்னா அழகாக சொல்லப்படும். 22வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது, 3 நாள் போகக்கூடிய சூழ்நிலையில் 3வது வசனம் சொல்லு. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரர் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு போனான். 5வது வசனம் சொல்லுது, அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்ப வருவோம். திரும்ப வருவேன் என்று அல்ல, வருவோம் என்று பன்மையில் சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? விசுவாசம். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லப்படுவது என்று சொன்னால், வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், தன்னை நம்பி வந்த தன் மனைவி சாராய், பிறகு அவர் சாராளாக மாற்றப்பட்டாள். சந்ததி பெருக வேண்டும் என்று சொல்லி அடிமை பெண்ணை கொடுத்தாள். இப்போ என்ன நடக்குது? அந்த சாராள் கிட்ட கூட இப்படி கடவுள் என்னிடத்தில் சொன்னார், நான் மகனை கூட்டி கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லாம, எங்க சொன்னா சாராள் தன் மகனை ஈசாக்கை அனுப்ப மாட்டாளோ என்று நினைத்து சொல்லாம போனா. அதனால தான் அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்த்தா சாராள் மரணம் அடைந்திருப்பார். என் கணவர் என்னிடத்தில் காரியத்தை மறைத்து விட்டார், கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது நான் ஏன் நடுவில் தடையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மன உளைச்சலில் அவள் மரித்து போனாள் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்வார்கள். இது எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனையை கொடுக்கின்றார். அந்த சோதனையை அவர் வெற்றியாக மாற்றுகின்றார். அது விசுவாசத்துக்கு வந்த சோதனை. இன்று உங்களுடைய கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய எதிர்காலத்தை பலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதை பலியாக வைப்பீர்கள்? உங்களுடைய பலிகள் எது? உங்களுடைய ஈசாக்குகள் எது? உங்களுடைய ஈசாக்குகளை பலி செலுத்த கர்த்தர் கேட்கின்றார். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆஸ்வத்த ஆண்டவர், எங்களுடைய ஈசாக்குகளை, எங்களுடைய எதிர்காலங்களை நாங்கள் உமக்கென்று கொடுக்க தியாகம் செய்ய எங்களை கற்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக உமது கிருபைக்காக, இரக்கத்துக்காக, ஆண்டவராக நீதாமே இம்மட்டுமா எங்களை பாதுகாத்ததுக்காக, ஆபிரகாம் இருந்த விசுவாசத்தை போல எங்களுக்கும் விசுவாசத்தை கொடுத்து எங்களுடைய கடந்த காலத்தையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் ஆண்டவராக உமக்கென்று நாங்கள் இழந்து போக எங்களுக்கு உதவி செய்யணுமாய் எங்களை அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நடத்தலாம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமீன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். இன்று ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஆலயத்தை நடத்தி கொடுத்த
இசைக்கருவிகளை வாசித்த, பாடல்கள் பாடின, வேதம் வாசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய வாரம் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மீட்சியும் வீழ்ச்சியும் என்ற சொல்லக்கூடிய தலைப்பிலே ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு தபசு காலத்தின் 2வது வெள்ளி ஆலய ஆராதனை. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிறு காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களுக்காக ஜெப சந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணம் நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு படைக்கும் வண்ணமாக ஞானப்பாட்டு 207 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு 207 1 முதல் 4 கவிகள். இயேசுவே, பேயின் சதிகளை பாரும், அது இருளின் பலத்தோடென வந்தென்னை ஏத்தி கெடுப்பதை நாடும். வெல்ல உதவும் என் இரட்சகரே, என்னை அது சத்துரு எந்த வழியும் சல்லி அரித்து பாழாக்க தெரியும் என்ற 207 ஞானப்பாட்டை பாடுவோம். 1 முதல் 4 கவிகள். இயேசுவே, பேயின் சதிகளை பாரும், அது இருளின் பலத்துடனே வந்தென்னை ஏத்தி கெடுப்பதை நாடும். வெல்ல உதவும் என் இரட்சகரே, என்னை சத்துரு எந்த வழியும் சல்லி அரித்து பாழாக்க தெரியும். இயேசுவே, பேயுடன் லோகமும் கூடும், துஷ்டமாய் அல்லது தந்திரமாய் வந்தெனதாத்தும கோட்டையை சூழும். வெல்ல உதவும் நீ வல்லமையாய் உமதடியான காதரவாக மோசமானைத்தையோ நீக்குவீராக. இயேசுவே, என்னிலும் தீங்குகளூரும் எனது வாலிப பாவங்களே, நினைவால் வெட்கம் என் கண்களை மூடும். வெல்ல உதவும் என் ஆத்துமத்தே, புண்களாரட்டு நான் மிகுதியாக நான் சுத்தாங்க மாடைந்தவனாக. இயேசுவே, நெஞ்சிலும் மனதிலேயும் கோப பொறாமையும் பெருமையும் காண்கிற வேளையான கிரகம் செய்யும். வெல்ல உதவும் துணையாயிரும். சுவாமி, நான் தாழ்மையை காற்றுமுடைய சிலுவாயில் நெடும் ஆராய. சுவாமி உமக்கே இவாய் பாடாய்கிறேன். நிறைந்த காணிக்காயே கேட்டீரேன்றறிவே. என் மகனே, உன் நெஞ்சைத்தா நீ கடனாய்த்தே.
மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடியவரே, ஆண்டவராக உமது கரத்திலிருந்து பெறக்கூடிய ஒவ்வொரு விதமான நன்மையான ஈவுகளையும் ஆண்டவராக உமக்கென்று தியாகம் செய்யக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுடைய இருதயத்திலே தரவேண்டுமா கேட்கின்றோம். ஆண்டவராக நீதாமே ஆபிரகாமை போல எங்களுடைய கடந்த காலத்தை தியாகம் செய்து எதிர்காலத்தையும் தியாகம் செய்து ஆண்டவராக உமக்கென்று வாழ்வதற்கு உதவி செய்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே உமக்கென்று படைத்திருக்கிற காணிக்கைகளை இந்த அருமையான மக்களை நீ ஆஸ்வதித்து அவருடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி பாதுகாக்க வேண்டுமாய் எங்களால் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவை எங்களை மீட்டுக்கொண்டு அருமை ரட்சகரே பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆஸ்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆஸ்வதித்தலும். அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆஸ்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தால் அவர்களை நிரப்பி பாடுகளுடைய மத்தியிலே அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும், அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை நல்ல ஆலோசனைகள் தந்து அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவர்களுக்கு உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை ஆசீர்வதித்தலும். முதலாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவள் ஒவ்வொருவரும் இது பசுத்தாவை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பார்லோத்தப்படி நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உங்களுடைய ஆசுவாத்தினால் எங்களுடைய சந்ததிகள் தலைத்தோங்க உதவி செய்யுமாய் எங்கள் மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று நிலப்பத்தை என்று தாரும், என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிற்பாற்றலை மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் தீர்ந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்ன நினைக்க முடியும் சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. துதி பாடலாக ஞான பாட்டு 62 பாடுவோம். கூடி வந்த நாங்கள் ஏகமாக பாடுபட்ட உமக்கே உண்மையாயிருக்க பணிவாக வாக்களிப்போம் மீட்பரே. நீரே சுவாமி ஆமேன் என்று சொல்லும். எங்கள் வாக்கை அன்பாய் ஏற்றுக்கொள்ளும். சமாதானம் என்றைக்கும் அடியாருக்கருளும். ஞானப்பாட்டு 62 பாடுவோம். கூடி வந்த நாங்கள் ஏகமாக பாடுபட்ட உமக்கே உண்மையாயிருக்க பணிவாக
அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர் வெளிப்படுத்தின சத்தியத்தின் மூலம் நாங்கள் ரட்சிப்பை பெறும் வழியை எங்களுக்கு காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் காட்டி அருளின வழியிலே நாங்கள் செம்மையாக நடந்து மரணம் மட்டும் உம்மை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கடைசியில் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று பணிவுள்ள மனதோടെ உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்தேசிலிருந்த சிந்தையை நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.